வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமச்சீர்தன்மையில் எடுத்துக்காட்டு 4.7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4.6 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 4.7 மாம், காம், ஹைடு மற்றும் விக் ஆகிய சொற்களின் கீழ்ப்பகுதியில் ஆடியை வைத்தால் ஆடியில் கிடைக்கும் வடிவங்களை கண்டறிக. ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். என்ன இருக்குது? மாம்னு இருக்குது. அதை எடுத்து எழுதிக்குவோம். இந்த எழுதிட்டு கீழ்ப்பகுதியில் ஆடி கொடுக்க சொல்கிறாங்க. கீழ்ப்பகுதியில் ஆடி கொடுத்தோம்னா ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. கீழ்ப்பகுதியில் ஆடி கொடுக்க சொல்கிறதுனால கீழ்ப்பகுதியில் ஆடியை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஆப்போசிட்டில் எப்படி இருக்கும்? அப்படியே தலைகீழாக இருக்கும். எம்முங்கிறது இங்கே டபிள்யூவில் காட்டும், இங்கே ஓ அப்படியே தான் இருக்கும். இதுவும் டபிள்யூவில் காட்டும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்குவோம். அடுத்து காம், சிஓஎம், காம். காம் இது ரெண்டாவது கணக்காக வச்சுக்குவோம். இது எப்படி இருக்குன்னா அந்த சி அப்படியே தான் இருக்கும், ஓவும் அப்படியே தான் இருக்கும். இந்த எம் ஒண்டி என்னாகும்? தலைகீழ டபிள்யூவில் காட்டும். ஆடியில் பக்கம் இப்படி தான் காட்டும். அடுத்து பாருங்கள், ஹைடு, ஹெச்ஐடிஇ, ஹெச்ஐடிஇ, ஹைடு. இது அப்படியே தான் வரும். ஹைடுங்கிறது அப்படியே தான் வரும். எதை திருப்பி போட்டாலும் எழுத்து அப்படியே தான் வரும். HIDE. ஓகேவா? இது அப்படியே காட்டும். ஓகேவா? இது 3. அடுத்த 4 என்ன இருக்குது? விக். விக், WICK, விக். இது எப்படி காட்டும்? டபிள்யூங்கிறது இங்கே எம்முன்னு காட்டும். டபிள்யூங்கிறது எம்மு, இது ஐ, இது CK. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்